வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. உமது நேசம் எனது இன்பம், உம் நாமம் உயர்த்துவேன். உமது நேசம் எனது இன்பம், உம் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் போக்கிலும் எந்த பாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் வேளை அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் வேளை அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான்
என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. உமது நேசம் எனது இன்பம், உம் நாமம் உயர்த்துவேன். உமது நேசம் எனது இன்பம், உம் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். Yes, Lord. நீ செய்த நன்மைகள் அளவே இல்லை ஆண்டவரே. நீ செய்ய போற நன்மைகளுக்கும் அளவில்லை ஆண்டவரே. எல்லாம் உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம். மன்னான எங்களை ஒரு மனிதனாய் மாற்றி இந்த நிமிஷம் வரை நடத்தின ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடியா உமக்கு மகிமை 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உன்னதத்தில் உயர்ந்தவர் ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் சிறந்தவர் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், நீ நல்லவர் ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஆண்டவரே மாய்மானவன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பில்லாத உலகத்திலே எல்லாவற்றிலும் கோணலுமாய் மாறுபாடான சந்ததிகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் கர்த்தரை போல மாறி அன்பு நிறைந்தவர்களாய், இரக்கம் நிறைந்தவர்களாய், தயவுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நம்மை அழகுபடுத்துகிறவர், நம்மை தகுதிப்படுத்துகிறவர், நம்மை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறவர் நம் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஏசப்பா.
பரிசுத்தாவினால் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். Yes Lord. மன்னான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாயமாலமான மனுஷன மகளாக மாற்றினீங்க. மண்ணான என்ன மனுஷன மாற்றின மன்னன் நீங்க, மாயமாலமான மனுஷன மகளாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும்
அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷனை மகளாக மாற்றி நீங்க. மண்ணால என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷனை மகளாக மாற்றி நீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். ஓ ஹalleluya, thank you Lord. ஓ உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை மகிமை என்றும் ஆனந்தம். தேவன் ஒருவரால் தான் நமக்கு கொடுக்க முடியும். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலவரத்திலும் நாம் சோர்ந்து போகும்போது, விடாய்த்து போகும்போது, தேவையான நேரத்திலே ஒன்றுமில்லாமல் தவிக்கும் போதெல்லாம் நம்முடைய கர்த்தர் கரம் எப்போதும் அவருடைய மறைவிலே எப்பொழுதும் சொல்லுங்க, உன்னதமானவர் அவர் ஒருவர் தான் உன்னதர், அவர் ஒருவர் தான் உத்தமர், அவர் ஒருவர் தான் பரிசுத்தர், அவர் ஒருவர் தான் நீதிபரர், அவர் ஒருவர் தான் நியாயாதிபதி, அவர் ஒருவர் தான் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் ஒருவர் தான் சர்வத்தையும் ஆளுகிறவர். அந்த உன்னதமானவர் மறைவிலே நாங்கள் எப்போதும் இருக்கிறபடியால், ஓ உன்னதமானவர் மறைவிலே இருக்கிறபடியால் என்றும் ஆனந்தம், எப்போதும் ஆனந்தம். எத்தனை கவலைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை தோல்வியில் போல வந்தாலும் என் தேவன் ஒருவர் மாறாதவராய் இருந்து, ஓ எல்லா சூழ்நிலையிலும் வழி நடத்துகிற ராஜாதி ராஜா, அவர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தர், எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறவர். ஓ ஹalleluya, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே,
இயேசு தருகிறார். துதிப்பேன், நான் எப்போதும் கர்த்தரை துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லா புகழும், எல்லா துதியும், எல்லா கனமும் எங்கள் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான கருவிகள் மறைத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த வசனங்களை பேசும்போது அடியனுக்கு புரிதலை தாரும். பேசுகிற ஒவ்வொரு வசனங்களும் நம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலையில் நாம் பார்க்க போகிற தலைப்பு கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கு ஓர் எச்சரிக்கை. கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கு ஓர் எச்சரிக்கை என்ற தலைப்பில் யூதா எழுதின நிருபம். யூதா ஒரே அதிகாரம்தான். யூதா எழுதப்பட்ட வருஷம் கிபி 65லேருந்து 85 இருக்கலாம் என்று பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க. இந்த புத்தகமானது இயேசுடைய தம்பி யூதா தான் இந்த புத்தகம் எழுதுகிறார். இயேசுடனே இருந்த 12 சீஷரில் அதில் ஒருத்தன் பேர் யூதாஸ் நமக்கு தெரியும். இவருடைய பேர் கூட யூதாஸ் தான். இந்த யூதா புத்தகத்தை எழுதின அவர் பேர் கூட யூதாஸ் தான், இயேசுடைய தம்பி. ஆனால் தன்னை யூதா என்று அவர் சொல்லுகிறார். அதனால்தான் இந்த புத்தகத்தை அவர் ஆழமாக நமக்கு பதிவு செய்கிறார். அவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் அந்த யூதாஸ் அல்ல, நான் இயேசுவின் தம்பி என்று கூட அவர் சொல்லவில்லை. இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போது அவர் சொல்கிறார், நான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனும் என்று ஆரம்பிக்கிறார். தான் இயேசுடைய தம்பி என்று கூட தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன் அந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறார். இயேசுடைய காரியங்களை பார்க்கும்போது இயேசு பரிசுத்த ஆவி மூலமாக அவர் பிறந்தார் என்பதை நாம் பார்க்குறோம். மரியாள் கன்னியாக இருக்கும்போது பரிசுத்த ஆவினால் அவள் கர்ப்பம் தரித்து பிறந்ததை பார்க்குறோம். இயேசுக்கு பிறகு யோசேப் மூலமாக மரியாளுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறதை நாம் பைபிள் பார்க்குறோம். இயேசுக்கும் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் 4 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் பிறந்ததாக நமக்கு வேதம் கூறுகிறது. எங்கு கூறுகிறது? மார்க்கு 6ஆம் அதிகாரம். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் தான் நாம் சொல்ல வேண்டும். மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சிமியோன் என்பவளுக்கு சகோதரன் அல்லவா? அப்படி பார்க்கும்போது யாக்கோபு, யோசே, யூதா, சிமியோன் என்று 4 தம்பிகள் இயேசுக்கு பிறகு யோசே மூலமாக பிறந்தான். அதோடு மட்டும் இல்லாமல் இவன் சகோதரிகளும் இங்கே தம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொன்னார்கள். அப்போது 4 சகோதரிகள், சிஸ்டர்ஸ், பியூரல், ஒருமையல்ல பன்மை. இயேசுக்கு இந்த மரியாளுக்கு பிறகு 2 பெண் குழந்தை பிறந்ததாக பைபிள் ஸ்காலர் எழுதுகிறாங்க. அதனால் இயேசுக்கு பிறகு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் 6 குழந்தைகள், 4 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். அதில் ஒருவர் தான் இந்த யூதா எழுதுகிறார். யாக்கோபு என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாக்கோபு நிருபத்தை எழுதினார். இந்த யூதா தான் இந்த புத்தகம் எழுதுவதை நாம் அங்கே பார்க்குறோம். யாக்கோபு பார்க்கும்போது நாம் அப்போஸ்தலர் புத்தகத்தில் படிக்கும்போது அவர் அங்கே இருக்கிற ஒரு திருச்சபைக்கு அவர் தலைவனாக இருப்பதை நாம் பார்க்கணும். சரி, யூதா இந்த புத்தகத்தை எழுதுகிற காரணம் என்ன? தான் முக்கியமான ஒரு காரணம். இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இதுதான் கடைசி நிருபம். இதுக்கு பிறகு நாம் வெளிப்பாடு புத்தகம் தான் பார்க்குறேன். எபிசல் என்று சொல்லும்போது இந்த நிருபத்தில் கடைசி நிருபம் தான் இந்த யூதா புத்தகம். இந்த யூதா புத்தகத்துடைய முக்கிய காரணம் என்ன? மெயின் தீம் என்ன? முக்கிய ஆய்வு என்ன? முதல் காரணமும் தவறான போதர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்று எழுதுகிறார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், டு எக்ஸ்போஸ் ஃபால்ஸ் டீச்சர்ஸ். தவறான போதகர்களை அம்பலப்படுத்த வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். 2வது, விசுவாசத்துக்கான போராட்டத்தில் வலுவாக முடிக்க விசுவாசிகளை ஊக்குவிக்கிற ஒரு காரியம். 2வது, விசுவாசத்துக்கான போராட்டத்தில் வலுவாக முடிக்க
விசுவாசிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றால் ரெண்டாவது ஒரு காரணம். டு என்கரேஜ் பிலீவர்ஸ் டு கண்டென்ட் ஃபார் த ஃபெய்த் அண்ட் ஃபினிஷ் ஸ்ட்ராங். இந்த ரெண்டு அடிப்படையிலாம் என்ன செய்கிறார்? யூதா இந்த புத்தகத்தை எழுதுகிறார். இந்த புத்தகத்தை எழுதும்போது முதல் வசனத்தில் நாம் ஆரம்பிக்கலாம். இந்த புத்தகத்தில் 25 வசனங்கள் உள்ளது. புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு அதிகாரம் உள்ள ஒரு புத்தகம் தான் இந்த ஜூடா என்று நாம் ஆங்கிலம் சொல்கிறோம். முதல் அதிகாரம் வாசிக்கிறோம். முதல் வசனம், இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரமாகிய யூதா பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவனாலே காக்கப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறது வாசிக்கிறோம். இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் போது அவர் சொல்கிறார், அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள், கால்ட், அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், சான்டிஃபைட், காக்கப்பட்டவர்கள், பிரிசர்வ் என்று இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் போது அவர் சொல்கிறார். இதுக்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், அழைத்தவர் நம்மை பரிசுத்தப்படுத்தினார், நம்மை காத்துக்கொள்வார் என்று இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் போது அவர் சொல்கிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து ஊழியக்காரனாகிய நான் இயேசுடைய தம்பி யூதா என்று பெருமையோடு பெருமை பாராட்டி கொண்டு அந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கல. எழுதும் போதே சொல்கிறார், நான் இயேசுடைய கிறிஸ்துடைய ஊழியக்காரனாகிய யாக்கோபுடைய சகோதரனாகிய யூதா என்று தன்னை தாழ்த்தி அந்த புத்தகத்தை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். 2ஆம் வசனம் ஆரம்பிக்கிறார், உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பு பெருக கடவுது. குறிப்பாக இந்த புத்தகம் முழுதுமாக, இந்த ஒரு அதிகாரம் முழுதுமாக ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டுள்ள ஒரு நிருபம், ஒரு எபிசோட் என்பதை நாம் மறக்கக்கூடாது. சொல்லிவிட்டு யூதா சொல்கிறார், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்? பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் எழுதுகிறேன். பொதுவான ரட்சிப்பு, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். பொதுவான ரட்சிப்பு, நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் நீதிமானாக இருந்து இல்லை நீங்கள் பரிசுத்தமாக இருந்து அப்படி நீங்கள் அவள் தெரிந்து கொள்ளவில்லை. பொதுவான ரட்சிப்பு, யாரெல்லாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவே ரட்சிப்பு என்று சொல்லுகிறார்களோ கேட்குற அத்தனை பேருக்கும் ரட்சிப்பை கொடுக்குற பொதுவான ரட்சி மூலமாக தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். இதனாலே நான் ரட்சிக்கப்பட்டது ஒரு பெரிய அதிசயம், நான் ரட்சிக்கப்பட்டது எப்படி என்று நம்மை பெருமை பாராட்டக்கூடாது. பொதுவான ரட்சிப்பு குறித்து நான் எழுதுகிறேன். உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒப்புவிக்கப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் தான் மிக முக்கியமான காரியம். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு நான் எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஸோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது, ஆனால் நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்காக எழுத உணர்த்துவது எனக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த 1ஆம் நூற்றாண்டில் திருச்சபை விசுவாசிகள் இதை உணர்ந்து நீங்கள் நடக்க வேண்டும். இது எனக்கு அவசியமாக இருக்கிறது. இதுவரை நீங்கள் நடந்த பயணம் வேறு, இப்போது நடக்கிற இந்த பயணமானது நீங்கள் உணர்ந்து நடத்த வேண்டும் என்று அங்கு யூதா ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். ஏனென்றால் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராக இருக்கிற தேவனையும் நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினுக்குள்ளார் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. யூதா சொல்றார், முதல்ல நாம் படித்தோமே, எதுக்காக எழுதினார்? தவறான போதகர்களை அம்பலப்படுத்த, டு எக்ஸ்போஸ் ஃபால்ட் டீச்சர். எப்படி இருட்டில் இருக்கிற ஒரு காரியத்தை வெளிச்சம் போட்ட உடனே அந்த இருட்டில் இருக்கிற காரியங்கள் நமக்கு கண்களில் தெரிகிறதோ, அதே போல் மறைந்திருக்கிற காரியங்கள் என்ன செய்கிறார்? இயேசு ஏன் செய்கிறார்? இந்த யூதா வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். இதை பாருங்க, என்ன சொல்கிறார்? கர்த்தரை மறுதலிக்கிற ஒரு சிலர் பக்க வழியாக நுழைகிறார்கள். வேதத்தை தான் பேசுகிறாங்க, நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அதை பார்க்கும்போது இதெல்லாம் உண்மை போல் இருக்க மாணவர் கூட அது நேர் வழியாய் வந்ததில்லை, பக்க வழியாய் வந்த ஒரு காரியமாக இருக்கிறது. உங்களை பிரியப்படுத்தி, உங்களை சந்தோஷப்படுத்தி, இப்படி உங்களை திசை திருப்பி விசுவாசத்தை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு போகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி சொல்லிவிட்டு மீண்டும் ஆரம்பிக்கிறார். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிற என்னவென்றால், கர்த்தர் தமது ஜனத்தின் எகிப்து தேசத்தில் வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசிக்காதவர்களை அவர் அழித்தார்.
மீண்டும் யூதா சொல்கிறார், நீங்கள் முன்னமே அறிந்ததை நான் உங்களுக்கு நினைப்போட்டு விரும்புகிறது என்னவென்றால், நீங்கள் மறந்துட்டீங்க, நீங்கள் மறந்த காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்போட்டு நான் விரும்புகிறேன் என்று அங்கே சொல்கிறான். அநேக என்ன செய்கிறாங்க, விசுவாசிகள் அவர்கள் மறந்து போனாங்க. என்ன மறந்து போனாங்க? ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போனாங்க, கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை மறந்து போனாங்க, தேவன் பாராட்டின கிருபையெல்லாம் மறந்து போனாங்க. யூதா சொல்கிறார், இப்போது மறந்து போன அந்த காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்போட்டு விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் திருச்சபையிலே நாம் சொல்கிற காரியம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்களை உங்களுக்கு மீண்டுமா நினைப்பூட்டுகிறோம். எப்படி நம்முடைய வாழ்க்கை நிலைமை இருந்தது, எப்படி நாம் இருந்தோம், எப்படி நாம் வாழ்ந்தோம், எப்படி நம்முடைய நிலைமை காணப்பட்டது. அப்படி இருந்த நம்மை ஆண்டவராக இருக்கிற இயேசு, அவர் பொதுவான ரட்சிப்பு, அவர் தாமே இறங்கி வந்து என்ன செய்தார், நம்மை ரட்சித்தார் என்பதை குறித்து நாம் மறக்கக்கூடாது என்பதை யூதா சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறார் இந்த யூதா? கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழைத்தார். இப்போ தான் ஆரம்பிக்கிறான். பழைய ஏற்பாட்டுக்கு போகிறார். என்ன சொல்கிறார்? 430 ஆண்டுகள் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தாங்க. அடிமையாக இருந்துச்சுனாங்க. அந்த ஜனங்களை கர்த்தரை வெளியில் கொண்டு வந்தார். வெளியில் கொண்டு வந்தார். அற்புதமாக அவங்க அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க. பிறகு எத்தனையோ அதிசயம் நடந்தாங்க. என்ன செய்தாங்க? கீழ்ப்படியாமல் போனாங்க, முறுமுறுத்தாங்க. ஆனால் கூட பகலிலே அந்த வனாந்தரத்தில் வெயில் அந்த ஜனங்கள் மேல் படாதபடி மேகஸ்தமமாக கிளவுட் மூலமாக அந்த ஜனங்களை அவர் காப்பாற்றினார். இரவு நேரத்தில் அதிகமான குளிர் இருந்த வனாந்தரத்தில், அப்போது இரவில் அக்னியாக இருந்த அந்த ஜனங்களுக்கு அனலாக இருந்தார். இப்படியா இந்த ஜனங்களை காப்பாற்றினார். ஒரு நாள் கூட தண்ணீர் பஞ்சம் வராமல் ஜனங்களை காப்பாற்றினார். ஒவ்வொரு நாளும் மன்னாவினால் போஷித்தார், காடையினால் போஷித்தார் என்று அந்த 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 காரியங்களாம் நீங்கள் என்ன செய்கிறாங்க, அவர் நினைப்பூட்டுகிறார். இப்படி 6 லட்சம் ஆண்கள், பிறகு பெண்கள் ஒரு 4 லட்சம், பிள்ளைகள் 2 லட்சம், இப்படி குறைந்தது ஒரு 11-12 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்களே. இந்த 12 லட்சம் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் போஷித்தாரே, அது கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என்று இந்த புதிய ஏற்பாட்டு ஜனங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாங்க? பைபிள் ஸ்காலர் சொல்கிற காரியம் என்ன? இந்த 40 ஆண்டுகள் அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் 80 பேர் 90 பேர் மரித்தாங்க. வியாதியினால மறிக்கலை, தூங்கினாங்க, தூங்கும்போது இறந்துட்டாங்க. ஏன் இறந்துட்டாங்க? மறுதளித்த ஜனங்க, முறுமுறுத்தி ஜனங்க, தேவனுக்கு விரோதம் பேச ஜனங்க. எந்த ஜனங்களை ரட்சித்து வெளியில் கொண்டு வந்தாரோ, ரட்சித்து வெளியில் கொண்டு வந்த ஜனங்கள் தேவனை விசுவாசிக்காமல் போகும்போது ஒவ்வொரு நாளும் 80-90 பேர் ஒவ்வொரு நாள் இறந்தாங்க. இப்படி 40 ஆண்டு காலத்தில் முழு சந்ததி, மோசையோடு கூட வந்த முழு சந்ததி அழிந்து போனது. அதில் மோசை மட்டும் என்ன செய்கிறார்? போது சரி நீங்கள் கானான் தேசத்தை போய் பார்த்து வாங்கல, ஒரு 12 பேர் அனுப்புகிறார். அதில் 10 பேர் துர்ச்செய்தி கொண்டு வந்தாங்க, 2 பேர் மட்டும் நற்செய்தி கொண்டு வந்தாங்க. தான் யோசுவா காலேப். இந்த யோசுவா காலேப் அவங்களோடு கூட ஒரு புதிய சந்ததி மட்டும் கானான் நோக்கி புறப்பட்டு போனது. மோசையோடு கூட புறப்பட்டு வந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் இறந்து போனதை என்ன செய்கிறார்? இங்கு யூதா நமக்கு நாம் மீண்டும் என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களுக்கு அவர் நினைவுபடுத்துகிறார். என்ன சொல்கிறார்? பின்பு விசுவாசியாதவர்களை யார் அழித்தாரா? தேவன் அழித்தார் என்று அந்த ஜனங்களுக்கு அவர் கீழ்ப்படுகிறார். அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டும். வேதம் நமக்கு போதிக்கிறது. 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு தூதர்களையும் மகா நாளிலே நியாயத்தீர்ப்பு கண்டு நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். பாருங்க, தூதர்கள் வந்தாங்க. எதுக்காக? ஜனங்கள் உதவி செய்ய முடியாது. வந்த தூதர்கள் ஆதி மேன்மை காத்து கொள்ளாமல் பூமியில் இருக்கிற பெண்கள் அழகானவர்கள் என்று கண்டு அந்த பெண்களை திருமணம் செய்தாங்க. அவளுக்கு பிறந்த குழந்தைகள் தான் அரக்கர் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட தூதர்களை மகா நாளிலே நியாயத்தீர்ப்பு கண்டு ஒரு ஜட்ஜ்மெண்டே வரப்போகிறது. அந்த மகா நாளிலே நியாயத்தீர்ப்பதற்காக அந்த தூதர்கள் என்ன செய்திருக்கார்? ஆண்டவர் நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அந்தகாரத்திலே அந்த தூதர்களை அடைத்து வைத்திருக்கிறார் வேதம் கூறுகிறது. இது குறித்து நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், நீங்கள் லூக்காவில் நீங்கள் படிக்கும்போது அந்த தூதர்கள் யார்? அவங்க விழுந்து போன தூதர்கள். என்ன செய்தாரோ அந்த காலத்தில் அந்த தூதர்களை தேவன் சங்கிலினாலே அடைத்து வைத்திருக்கிறார். லூக்கா படிக்கும்போது லூக்கா 8ஆம் அதிகாரம் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். இயேசு
ஒரு பிசாசு பிடித்தவனுக்கு ஜெபம் பண்ண போகிறான். ஜபிக்கும் போது அவன் சொல்கிறான், என் பேர் லேகியோன், எனக்குள்ளே அதிகமான பிசாசு இருப்பதாக அந்த லேகியோன் சொல்லும்போது, அப்போது ஆண்டவர் அவனுக்கு ஜபிக்கும் போது, அப்போது இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், லூக்கா 8:30-31, அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள்ளே புகுந்திருக்கிறபடினால் அந்த பேரை சொன்னான். சொன்ன உடனே இயேசு என்ன செய்கிறார், அவனை பார்த்து அந்த பிசாசு என்ன சொல்லுகிறது, பிசாசு படி தான் சொல்கிறான், தங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டது. என்ன சொல்கிறாங்க, முன் என்ன படித்தோம் நாம், நித்திய சங்கிலினாலே அந்த காலத்திலே சில தூதர்களை அவர் அடைத்து வைத்திருக்கிறார். அவங்க விழுந்து போன தூதருங்க, அவங்களும் பிசாசு தான். இந்த மனுஷன் சொல்கிறான், என்னை பாதாளத்தில் இருக்கிற அந்த பிசாசு கூட நீங்கள் அடைத்து வைக்க. இந்த பேய் சொல்லுது, அந்த பேயோடு கூட என்னை அடைத்து வைக்க வேண்டாம், பொல்லாத பேயோடு. பாருங்கள், இப்படி இந்த பேய் சொல்லும் போது கூட என்ன செய்கிறார் ஆண்டவர், அந்த பேய்க்கும் என்ன செய்தார், அவர் மனமிறங்கி அவ்விடத்தில் இருக்கிற பன்றி கூட்டத்துக்குள்ளே நான் போக வேண்டும் என்று அந்த பேய் கேட்கும்போது, அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே தேவன் அனுமதியார். பேய்களுக்கு தேவன் இறங்குவதாக வேதம் போதிக்கிறது. அந்த பேய் சொல்லுது, நான் அந்த காலத்தில் இருக்கிற அந்த பேய்களோடு கூட என்னை அடைக்க வேண்டாம், என்னை பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்பின்னு சொல்லுன்னு சொல்லும்போது அந்த காட்சிகளை நாம் லூக்காவிலே நாம் பார்க்குறோம். இதை தான் இங்கு யூதா நமக்கு ஞாபகத்தில் கொண்டு வருகிறார். சங்கிலினாலே கட்டி அந்த காலத்திலே அவர் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதம் கோமராத் பட்டணங்களையும் அவைகள் சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாமிசத்தை தொடர்ந்து நித்திய அக்னி நாக்கினி அடைத்து திஷ்டாந்தரமாய் வைக்கப்பட்டிருந்தார்கள். பிறகு யூதா சொல்கிறார், சோதம் கோமராத் பட்டணத்தை பாருங்கள், பாவம் பெருகி ஓடினது. ஆண்கள் திருமணம் செய்தாங்க, பெண்கள் திருமணம் செய்தாங்க. அதனாலே தேவன் அந்த சோதம் கோமராத் பட்டணத்தை அங்கு அடித்தார் என்று வேதம் கூறுகிறது. இப்படியாக யூதா நடந்த காரியங்களை மீண்டுமாக ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நாம் மறந்து போகிற காரியங்களை நமக்கு மீண்டுமாக நினைவுபடுத்த வேண்டுமானால் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், இல்லை பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஜபிப்போமானால் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுவார். வேதத்தை நாம் வாசிப்போமானால் அப்போது மறந்த காரியங்களை தேவன் நம்முடைய நினைவிலே கொண்டு வருவார். 9ஆம் வசனம், பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பிரதான தூதன் மீகாவேல், ஆங்கிலத்தில் மைக்கேல் ஆர்கேஞ்சல், பிரதான தூதன். எல்லா தூதனுக்கும் முதலாக இருக்கிறவன் தான் இந்த மைக்கேல் ஆர்கேஞ்சல். இந்த மீகாவேலை குறித்து பைபிளில் 4 இடத்துல தான் பார்க்கலாம். ஒன்று தானியேல் 10ஆம் அதிகாரம், தானியேல் 12ஆம் அதிகாரம், வெளிப்பாடு 12, யூதா 9. இந்த 4 இடத்துல தான் இந்த மீகாவேல் வந்து போவதை நாம் பார்க்கணும். இவன் பிரதான தூதன். இந்த பிரதான தூதன் செய்கிறான், அங்கே மோசேயுடைய உடலை என்ன செய்கிறாங்க, அந்த மோசேயுடைய சரித்தை அந்த பிசாசு அங்கு வரும்போது அந்த பிசாசோடு கூட செய்கிறான் இந்த மீகாவேல் அவன் யுத்தம் செய்வதாக நாம் பார்க்குறோம். அப்போது கூட என்ன செய்கிறான் இந்த மீகாவேல் அந்த பிசாசை தான் குற்றப்படுத்தாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்னு சொன்னான். வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் இப்படியாக யூதம் ஆரம்பிக்கிறார். கடந்த காலத்திலே நடந்த நிகழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து 10-11 வாசிக்கிறோம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயுடைய வழியாய் நடந்து பிழையும் குவிக்காறு செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா இருதயத்தை பேசின பாவத்துக்குள்ளாகி விட்டு போனார்கள். அப்போது இந்த தவறான போதர்கள் என்ன செய்கிறாங்க, எது கூப்பிடுறாங்க, காயின் வழியாக வந்தவங்க, பீலையாம் வழியாக வந்தவங்க, கோராவின் வழியாக வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. காயின் வழி என்ன? காயின் வழி சுயநீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். ஆண்டவர் பலி செலுத்தும் போது நம்மெல்லாம் பாவிகள், பாவத்துக்கு பலி செலுத்துவோமானால் அங்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அங்கு ஆவேல் ஆட்டுக்குட்டி கொண்டு வந்து பலி செலுத்தினான். ரத்தம் சிந்தினால்தான் பாவத்துக்கு நிவாரணம் என்று பழைய ஏற்பாட்டில் ஆகும். ஆனால் காயின் செய்தான், காய்கனிகளை கொண்டு வந்தான். எதை குறித்து? தன்னுடைய சுயநீதி, நான் உழைத்து எடுத்து வந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ்.
நம்முடைய சுயநீதியினாலே நாம் ரட்சிக்கப்பட முடியாது, பாவங்கள் கழுவப்பட முடியாது. இதை தான் யூதா சொல்கிறார். என்ன சொல்ல, காயின் வழியாக அப்போது தன் உழைப்பினால் வந்த காய்களை கொண்டு வந்து அந்த யூதா அந்த காயின் பலி செய்தான். ரெண்டாவது மீண்டும் சொல்கிறார் இந்த 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 யூதா பீலேயாம் தன்னுடைய பிழைப்புக்காக, பணத்தின் பேராசைக்காக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க அவன் புறப்பட்டு போனான்னு அங்கே பீலேயாம் குறித்து சொல்கிறான். ரொம்ப பெரிய ஸ்டோரி, நமக்கு நேரம் கிடையாது. மூன்றாவது கோராவை குறித்து சொல்கிறார். கோரா என்னாகும் 16ஆம் அதிகாரம். கோரா கிளர்ச்சி செய்கிறான். மோசேக்கு விரோதமாக கோரா கிளர்ச்சி செய்யும்போது அப்போது பூமி பிளந்தது. கோரா அந்த பூமிக்குள்ளே போனான்னு நமக்கு வசனம் கூறுகிறது. இப்படியா கடந்த நாட்களே நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சிலாங்க. அப்போது யூதா அந்த ஜனங்களுக்கு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். இப்போது 20க்கு நான் வரலாம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள். இப்போது முதல்ல நாம் பார்த்த காரியம் என்ன? முதல்ல நாம் பார்த்த காரியமானது தவறான போதவர்களை அம்பலப்படுத்த வேண்டும், ஃபால்ஸ் டீச்சர். ரெண்டாவது சொல்கிறார், விசுவாசத்துக்கான போராட்டத்தில் விசுவாசிகளை ஊக்கப்படுத்துகிறார். ஊக்கப்படுத்தும் சொல்கிறார், நீங்கள் பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்து மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால், உங்கள் விசுவாசங்கள் பெருக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அங்கு யூதா சொல்கிறார். தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவான நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கூட இரக்கத்தை பெற காத்திருங்கள். நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்ற அந்த அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறது. அது நாம் போக வேண்டுமானால் அங்கு எழுதுகிறார், நித்திய ஜீவனாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை நாம் பெற காத்துக்கொள்ள வேண்டும். அவர் இரக்கத்தை ஒரு நாள் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய தயவு நமக்கு தேவை, அவருடைய கிருபை நமக்கு தேவை. நம்முடைய பலத்தினாலே, சுயநீதினாலே, திறமையினாலே நாம் நித்திய ஜீவனை அடைய முடியாது. அவருடைய தயவு நமக்கு, இரக்கம் நமக்கு தேவை என்று அங்கு மீண்டுமாக நமக்கு நினைவுபடுத்துகிறார். 22 அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவராகிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து உங்கள் நிமித்தமாக அநேகரை நீங்கள் ரட்சிப்பில் கொண்டு வரலாம். அதனாலே அநேகர் ரட்சிப்பை கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் எழுந்து ஆண்டோடைய பணியை செய்ய வேண்டும் என்று 1ஆம் நூற்றாண்டு அங்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு யூதா எழுதின நிருபத்தை நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து முடிக்க போகும்போது அவர் சொல்கிறார், அதாவது நம்முடைய பங்கு என்று சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் பயத்தோடு அநேகரை ரட்சிப்பில் கொண்டு வர என்று நம்முடைய பங்கு குறித்து சொல்கிறார். 24 வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவராய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். கடைசியில் உற்சாகமாய் விசுவாசிகளை உற்சாகப்படுத்த அவர் சொல்கிற காரியம் என்ன? வழுவாதபடி உங்களை காக்கவும். நீங்கள் தவறு செய்தாலும் தப்பு செய்தாலும் தேவனை விட்டு தூர விலகி போனாலும் செய்யக்கூடாது நினைத்தாலும் கூட சில காரியங்களை நீங்கள் தவறாய் நீங்கள் செய்தாலும் கூட உங்களை வழுவாதபடி காக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். தேவனை விட்டு நீங்கள் தூர விலகி போக வேண்டாம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட உங்களை மாசற்றவராக நிறுத்தவும் வல்லமுள்ளவராக இருக்கிறார். மகிமை உள்ள சிங்காசனத்தில் பரலோகத்தை மட்டும் குறிக்கிறதில்ல, ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆலயத்தில் நாம் தேடி வரும்போது அவரை நாம் பாடும்போது துதிக்கும் போது அவர் மகிமை இறங்கி வருகிறது. அந்த மகிமையிலே நம்ம நிற்கத்தக்கதாக தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறார் என்று யூதா சொல்கிறார். என்னதான் நாம் சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, வாழ்க்கை முறை சரியில்லை, தவறாக பேசிட்டோம், தவறான காரியங்களை சொல்லிட்டோம், தவறான எண்ணங்கள் நமக்குள்ளே வந்தது, இப்படி எல்லாம் நம்மை குறித்தே நாம் தாழ்மையாக எண்ணாமல் குற்றப்படுத்தாமல் என்னதான் இருந்தாலும் கூட நம்மை வழுவாதபடி தேவன் காப்பார் என்று ஒவ்வொரு வாரமும் நான் ஆலயத்துக்குள்ளே வர வேண்டும் என்று யூதா சொல்கிறார். கடைசி வசனத்தை வாசி முடிக்கலாம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகி தம்முடைய இரட்சகருமான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்போதும் எப்போதும் உண்டுவதாக. அவர் ஒருவரே ஞானமுள்ளவராக நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் எப்போதும் மட்டுமல்ல எப்போதும் அவருக்கு இருக்கும் என்று ஆமேன் என்று அந்த நிருபத்தை முடிக்கிறார்.
இது கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு கடைசி புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு நிருபம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த யூதாஸ் சொன்ன வசனங்கள் எல்லாம் மீண்டும் படித்து பாருங்கள். கடைசி காலத்தில் நாமும் இந்த எச்சரிப்பின் செய்தி கேட்டு ஆண்டவருக்காக வாழ்கிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால் வெற்றிக்கான பாதையிலே போகலாம். கர்த்தர்கள் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். கர்த்தாவை கேட்குற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம்பகட்டும். இயேசு நாமம் பிதாவே. ஆமேன்.